பிரைஸ் காட். அப்படியே நாம கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நாம ஸ்தோத்திரிப்போம், துதிப்போம். தகப்பனே, உம்முடைய கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே, இரக்கத்திற்காய் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Oh, we praise you, praise you, praise you, Lord. Hallelujah. ஸ்தோத்திரம் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே, இரக்கமுள்ளவரே, கிருபையுள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, Jesus Lord. Hallelujah. நம்முடைய ஆண்டவர் மிகவும் உண்மையுள்ளவர். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் செய்யாமல் நம்மையில் மனதுருகிறதான மன்னிக்கிறதான ஆண்டவர். ஓ hallelujah. We worship you Lord. ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒரு பொழுதும் எங்களை மறப்பதே இல்லை ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமே. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். ஒரு தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரம் என் பாவம் அகற்றி நீர். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரம் என் பாவம் அகற்றி நீர். அத்தனை தூரம் என் பாவம் அகற்றி நீர். தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் அவர் நம்மை ஒரு பொழுதும் தள்ளுவதே இல்லை. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, ஒரு நாளும் மறக்காத வெறுத்தாலோ. எஸ் காட், வெறுப்பதில்லையே. மலை போல எங்களது மாபெரும் பாவங்களை ஆழத்திலே போட்டு வெட்டீரே. மலை போல எங்களது மாபெரும் பாவங்களை கடலின் ஆழத்திலே போட்டு வெட்டீரே. கடலின் ஆழத்திலே போட்டு வெட்டீரே. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும். எல்லாரும் சொல்லுவோமே, ஆண்டவரே, ஒரு நாள் நீர் எங்களை வெறுக்காத தெய்வம், ஒரு நாளும் எங்களை மறக்காத தெய்வம். நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. ராஜா, நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி, என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி, என் ஜீவனாலெல்லாம். நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன்.
என்னை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஓ நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி. கர்த்தர் நம்மை நினைக்கிறார். அவன் நினைத்திருக்கிற தேவன். என்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றீ. என்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றீ. என்னை ரட்சிக்க என்னை ரட்சிக்க என் பாவம் மன்னிக்க தம்மையே பலியாக்கினீ. என்னை ரட்சிக்க என் பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினீ. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம். ஓ கடைசி காலத்துல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறுதி கால வந்தாச்சு, இன்னமும் தாமதம் ஏன். இறுதி கால வந்தாச்சு, இன்னமும் தாமதம் ஏன். என் ஜனமே என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. என் ஜனமே மனம் திரும்பு. ஓ ஹல்லேலூயா, இயேசுவிடம் ஓடிவா. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். உமக்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ. சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ. சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை அன்பு என் மேல். எத்தனை பாசம் என் மேல். எத்தனை அன்பு என் மேல். எத்தனை பாசம் என் மேல். சொல்லுங்க, எத்தனை அன்பு என் மேல். எத்தனை ஆண்டவரே நீர் என் மேல காட்டின அன்பு. எத்தனை அன்பு என் மேல். எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு
செஞ்ச எல்லா நன்மைகளுக்காக அப்பா, இதற்கு வீடாக நாங்கள் உமக்கு என்னத்தை கொடுக்க முடியும் ஆண்டவரே? எங்கள் பாவங்களை, அக்கிரமங்களை, எங்களுடைய வியாதிகளை, எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் நாங்கள் மேற்கொள்ள உதவி செஞ்சீரே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? ஆமாப்பா, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமே. ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு செஞ்ச எல்லா நன்மைகளுக்காக, உபகாரத்திற்காக, எங்க கஷ்டத்துல எங்க கூட இருந்திருக்கிறீங்க, எங்க வியாதிய நேரத்தில் எங்களோடு கூட இருந்திருக்கிறீங்க, எங்களுடைய கடினமான சூழ்நிலைகளை எங்களை கைவிடவே இல்லை. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உம்முடைய கிருபை நித்திய நித்திய காலமாக எங்கள் தலைமுறை தலைமுறைக்கும் எங்களோடு கூட இருக்கிறதே. உம்முடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். There is not even a moment, O Lord, where you have forsaken, O Lord. எங்களை கைவிடவே இல்லை ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் எங்களை கரம் நீட்டி தூக்கினீரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமே, நன்றி செலுத்துவோமே ஆண்டவரே. அப்பா, எத்தனை முறை எங்களுடைய விளக்கு அமைய போகிறது என்ற ஒரு சூழ்நிலை வரும்பொழுதெல்லாம், எங்கள் விளக்கு மங்கி எரிந்து முடிய போகிறது என்ற சூழ்நிலையில கூட எங்க விளக்க பிரகாசமாக எரிய செய்த தேவன் அவர். நம்முடைய விளக்க பிரகாசமாக எரிய செய்த தேவன் அவர். ஒரு பொழுதும் நம்மை கைவிடவே இல்லை, ஒரு பொழுதும் அவர் நம்மை கைவிடுவதே இல்லை. அவர் நம்மை எந்த சூழ்நிலையிலும் நம்மை கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு பதில் அளிக்கிற தேவனா இருக்கிறார். குனிந்து தூக்கி நீரே, பெரியவனாக்கி நீரே, உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கி நீரே, குனிந்து தூக்கி நீரே, பெரியவனாக்கி நீரே, உமது காருண்யத்தால் நாக்கி நீரே. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. சொல்லுவோமே. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீர், பெரிய. ஆமாண்டவரே, எல்லாரும் சொல்லுவோமே. அப்பா, உமது காருண்யத்தால் அவர் இனியும் செய்வார், இனியும் செய்வார். கரங்களை உயர்த்தி குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கி நீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கி நீரே, குனிந்து தூக்கி நீரே, பெரியவனாக்கி நீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கி நீரே. எனக்கு அன்பானவர்களே, அப்படியே நாம பாட போகிறோம். இந்த வார்த்தை சொல்லுகிறது, எனது விளக்க எரிய செய்கிறதான தேவன் அவர். அநேக முறை நாம நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில நாம
எரிகிற திரியாக இல்லை, அமைந்து போகிறதான திரியாக தான் இருந்திருக்கிறோம். ஆனாலும் நம்மை ஆண்டவர் ஒரு நாள் கைவிடவே இல்லைங்க. நம்ம விசுவாசத்தில் குறைவுகள் இருந்திருக்கிறோம், கவலையினாலே பாதிக்கப்பட்டிருந்திருக்கிறோம், பிரச்சனைகள் வரும்பொழுது கர்த்தரை தேடாமல் இருந்திருக்கிறோம், தேவனுடைய ஆலயத்திற்கு வராமல் இருந்திருக்கிறோம். ஆனாலும் உங்களுடைய விளக்கை எரிந்து கொண்டிருக்க செய்கிறதான தேவன் அவர் நம்ம மங்கி எரிகிற திரியாக இல்லை, மங்கி எரிந்தாலும் அதை அணையாமல் பாதுகாக்கிறதான தேவன், பிரகாசமான ஒளியாக நம்மை மாற்றுகிறதான தேவன் அவர். இந்த காலை நேரத்தில் நாம எரிய பண்ணுகிறதான தேவன். ஆண்டவருக்காக நான் என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவருக்காக நான் எரிந்து கொண்டிருப்பேன், ஆண்டவருக்காக நான் பிரகாசிப்பேன், ஆண்டவருக்காக என் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமே. எனது விளக்கை எரிய செய்தி, இரவை பகலாக்கினீர். எனது விளக்கை எரிய செய்தி, இரவை பகலாக்கினீர். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். இந்த காலை நேரத்தில் இது நம்முடைய விசுவாச அறிக்கையா இருக்கட்டும். எப்போதுமே உமக்காக, ஆண்டவரே உமக்காக ஒளி வீசுகிறதான பிள்ளைகளாக, உம்முடைய அன்பை, உம்முடைய காருண்யத்தை, உம்முடைய கிருபையை பிரகாசிப்பிக்கிற உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். எல்லா கரங்களை உயர்த்தி ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா. அன்பே 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 ஆருயிருவே, ஆனந்தம் ஆனந்தமே சாகாலமாதனமா, ஆனந்தம் ஆனந்தமே. அன்பே சொல்லுவோமே, அன்பே. ஒரு விசேஷத்தை, ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் நம்ம மனதில், நம்முடைய சிந்தையில், நம்முடைய சரீரத்துக்குள்ள இந்த காலை நேரத்தில் ஊற்றுகிறார் நான் விசுவாசிக்கிறேன். ஆனந்தம் ஆனந்தமே. ஆண்டவரே எல்லாருக்குள்ள ஒரு மன மகிழ்ச்சி ஆண்டவரே. ஆனந்தம் ஆனந்தமே. அன்பே 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 ஆருயிர். என் ஆருயிர் உறவு நீங்க தான், நீங்க தான் எங்க உறவு ஆண்டவரே. ஆமாப்பா, அதுலதான் பெரிய சந்தோஷம் எங்களுக்கு இருக்குது. அன்பே ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே.
Hallelujah, 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 hallelujah. கரங்களை உயர்த்தி hallelujah. எங்கள் மத்தியிலே அசைவாடுங்க, வல்லமையா எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எங்களை தொடட்டும் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமே, ஆண்டவரே நான் வாழ்வது உங்க கிருபை, நான் வளர்வது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தது உன் கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தது உன் கிருபையே. உன் கிருபை, உன் கிருபை வேண்டுமே, உன் கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. உன் கிருபை வேண்டுமே, உன் கிருபை போதுமே, உன் கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. இயேசுவே, இயேசுவே. ஆமாண்டவரே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய கிருபைகளையும் உம்முடைய இரக்கங்களையும் நாங்கள் பல நேரத்தில் ஆண்டவரை குறைத்து மதிப்பிடுகிறோம். ஆனால் இன்னைக்கு நாங்கள் அறிக்கை செய்கிறோம், மறுபடியும் அறிக்கை செய்கிறோம். நாங்கள் வாழ்வது, நாங்கள் ஆண்டவரே இந்த உலகத்தில் பல காரியங்களை சந்திப்பது, எங்கள் எதிர்காலத்தை தைரியமாய் நின்று சந்திப்பது, நீர் எங்கள் மேல் பாராட்டுகிறதான கிருபையும் நீர் எங்களுக்கு கொடுக்கிறதான விசுவாசம் தான் ஆண்டவரே. உம்மாலே நாங்கள் ஒரு சேனைக்குள் பாய்வோம், உம்மாலே நாங்கள் ஒரு மதிலை தாண்டுவோம். எப்படிப்பட்ட மதில்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட தரைக்கற்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட மலைகளாக இருந்தாலும் அவைகளை பார்த்து இயேசு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது போல மலையே பெயர்ந்து போ, விலகி விடு என்று சொல்லி நாங்கள் பேசுவோம். அப்படிப்பட்ட விசுவாசத்தை இன்றைக்கு எங்களுக்குள்ளே தட்டி எழுப்புவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும், எப்பேற்பட்ட போராட்டங்களாக இருந்தாலும், மலை போன்றதான காரியங்கள் அல்லது கடல் ஆழம் போன்றதான பள்ளத்தாக்கின் சூழ்நிலையாக இருந்தாலும், எங்களோடு கூட இருக்கிறவர் மலைகளை காட்டிலும் பள்ளத்தாக்கை காட்டிலும் உலகத்தின் எல்லா அஸ்திபாரங்களை காட்டிலும் பெரியவர். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோமே. நீர் பெரியவர், உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை, உமக்கு ஈடானவர் யாரும் இல்லை. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாவற்றையும் ஜெயிக்கிற, ஜெயம் கொள்ளுகிற, ஜெயம் கொள்ள செய்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய விசேஷித்த பலத்தினாலே நிற்கிறோம். இந்த பலன் எங்களுடையது அல்ல, ஆவியானவர் எங்களுக்கு கொடுக்கிறதான பலன். பரிசுத்த ஆவியின் வல்லமை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எங்களை ஒவ்வொரு நாளும் புதிதாக்குகிறது மாத்திரமல்லாமல் பலப்படுத்துகிறது, தைரியப்படுத்திருக்கிறது. நாங்கள் பயப்படுவதற்கு பயத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளவில்லை, தைரியத்தின் ஆவிய, அன்பின் ஆவிய, தெளிந்த புத்தி உள்ள ஆவியை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். சபையர் எல்லாரும் அறிக்கை செய்வோம், கரங்களை தட்டி. கர்த்தர் எங்களுக்குள்ள தைரியத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறாரு. என்ன வந்தாலும், என்ன சூழ்நிலையிலும் ஜெயம் கொள்ள வைக்கிற கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி நாம ஒரே ஒரு கோரஸ் நாம் பாட போகிறோம். வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதால். எல்லா கரங்களை தட்டி சொல்லுவோமே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதால், இயேசு என்னோடு இருப்பதால், இயேசு என்னோடு வசிப்பதால், இயேசு என்னோடு வசிப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு என்னோடு இருப்பதால்
என்னோடு நடப்பதால், இயேசு என்னோடு வசிப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, இயேசு இருப்பதால். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பக்கத்தில் இருக்கிறவங்கள கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, you will never be put to shame. நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். Maybe just tell to somebody, பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு, உங்களை வெட்கமடைய விட மாட்டார். ஆமென். நம்ம அனைவரும் உட்காருவோம். பிரைஸ் காட். இந்த காலை நேரத்தில் கூட அருமையான திருச்சபையிலே வந்து ஆராதனையிலே பங்கு கொள்ள கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக, தயவிற்காக நான் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னை அழைத்ததான அருமையான போதகருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் பாஸ்டர்மாவுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க? we are just on the other side. அவ்வளோதான். உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். கர்த்தர் நமக்கு மிகவும் நல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த காலை நேரத்தில் கூட நாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, நான் எதை இங்கே பேச வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு காண்பித்ததான ஒரே ஒரு வார்த்தை, விடாய்த்து போனவர்களுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். You know, God is with us when we are exhausted. நாம் விடாய்த்து போனவர்களாய் அநேக நேரத்திலே, அல்லது சோர்ந்து போனவர்களாய், அல்லது பலவீனப்பட்டவர்களாய், பலவிதமான சூழ்நிலைகள்னாலே நாம் சோர்வுக்குள்ளான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதை நாம் மறந்து விடவே கூடாது. He is with us when you are weak. He is with us when we are exhausted. He is with us when we don't have any strength. நம்மிடத்தில் பலன் இல்லை என்றாலும், சோர்ந்து போயிருந்தாலும், விடாய்த்து போய் காணப்பட்டாலும், நம்மை பலப்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறேன். சிறிய வயதில் நீங்கள் வளரும் பொழுது இந்த ஒரு கதையை மாத்திரம் தெரியாத நீங்கள் வளர்ந்துருக்கவே மாட்டீங்க. அப்படின்னா வேதத்தில் பல கதைகள் இருக்கிறது. எந்த கதையை சொல்லுவீங்க? ஆதாம் ஏவாள், அப்புறம் நோவான் பேழை, கானா ஒரு கல்யாணம். என்னங்க, நான் எதிர்பார்க்கறதுனா ரொம்ப ஈஸியான ஸ்டோரியாச்சு. குருடன் பர்த்தமை, அப்புறம் தாவீது கோலியாத். ரைட், தாவீது கோலியாத். எந்த சபைக்கு போன சில்ட்ரனாக இருந்தாலும் இந்த கதையை அவங்களுக்கு ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுப்பாங்க. அது சொல்லிக் கொடுக்கறதுல ஒரு சந்தோஷம் இருக்கும்ல. இன்றைக்கு தாவீதுக்கும் பெலிஸ்தர்களுக்கும் இடையே ஏற்பட்டதான ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை தான் நாம் பார்க்க போகிறோம், சந்திக்க போகிறோம். ஆனால் நீங்கள் நினைக்கிறபடி பெலிஸ்தியனாகிய கோலியாத்தோடு கூட நடந்த ஒரு யுத்தம் அல்ல. இதே பெலிஸ்தியர்கள் மறுபடியும் தாவீதோடு கூட யுத்தம் பண்ண வருகிற வேறொரு சூழலை நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய வேதத்திலே 2 சாமுவேல் 21வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். யாராவது ஒரு வாசிங்க. 2 சாமுவேல் 21 15வது வசனம். ம் 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 என்று அவனுக்கு ஆணையிட்டு சொன்னார்கள். 18வது வசனம்.
ஊசாத்தியனாகிய ம் 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 இல்லை, இந்த இந்த பெயர்கள்லாம் படிக்கும்போது வாயிலே நுழைய மாட்டேதில்ல. நமக்கு பைபிளில் ஒரு 20-30 பேர் தெரிஞ்ச பெயர்களை நம்ம வச்சுட்டு நம்ம ஓட்டிகிட்ருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு துணையாய் நிற்கிறதான இஸ்ரவேலர்கள் 4 படை வீரர்கள் யுத்தத்தை ஜெயிக்கும்படியாய் கூட இருக்கிறதான 4 பேரை நம்ம பார்க்குறோம். அவங்களை குறித்து அவங்க பேர் வந்து அபிசாய், அப்புறம் ஊசாத்தியனாகிய சிபேக்காய், அப்புறம் யாரேயோர்காமின் குமாரனாகிய எல்கானான், அதுக்கப்புறம் சிமையாவின் குமாரனாகிய யோனத்தான். 4 பேரை குறித்து நம்ம பார்க்குறோம். பட் இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வசனங்களை கொஞ்சம் நாம் ஆராய்ந்து பார்ப்போம். முதல் காரியம் 15வது வசனம் இப்படியே சொல்லுகிறது. போதுங்க. எனக்கு அன்பானவர்களே, இங்கே பின்பு பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் செய்தார்கள். இல்லை, நாம் நிறைய முறை நினச்சிக்கிறதான காரியம் தாவீதுக்கும் பெலிஸ்தியனாகிய கோலியாத்துக்கும் யுத்தம் நடந்தது. அதோட கூட தாவீதுடைய வாழ்க்கை முழுவதும் யுத்தம் இல்லாதிருந்தது என்று சொல்லி ஒருவேளை நினைக்கலாம். அல்லது பெலிஸ்தியர்களோடு கூட யுத்தம் இல்லை, ஏன்னா கோலியாத்தின் சாப்டர் முடிஞ்சது என்று நினைக்கலாம். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, பின்பு பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் செய்ய வந்தார்கள். ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதான காரியம், we will continue to have giant like situation coming into our life every time. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் ராட்சதர்களை போன்ற சூழ்நிலைகளை நாம் சந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். அது நம்முடைய வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கறதான ஒரு காரியம். பிரச்சனையே இல்லாத ஒரு மனுஷன் இல்லை. இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறாரு. பிரச்சனை இருக்கிறது, உபத்திரவம் இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, உபத்திரவத்தின் மத்தியிலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரு. இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இங்கே ஒரு எக்ஸ்பர்ட் இருக்கிறாரு. இந்த எக்ஸ்பர்ட் யாருன்னா, அவர் ஜெயித்தவர். he is a overcomer and he has promised us that he will be with us. அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. ஆகவே நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதுமே எந்த விதமான உயர்வும் தாழ்வும் அல்லது கண்மலையும் பள்ளத்தாக்கு இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அப்படியே சாஃப்டாக போயிடும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காத சூழ்நிலைகளை திடீரென்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகள் வரும். ஒன்றை நாம் கற்றுக்கொள்வோம், இவைகளின் மத்தியில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரு. இந்த சம்பவம் நடக்கும்போது தாவீதுக்கு வயதாகிவிட்டது. அவர் முன்பு போல ஒரு இளைஞன் அல்ல, அவர் ஒரு வாலிபன் அல்ல. அன்றைக்கு துடிதுடிப்பாய் இருந்தவர், அன்றைக்கு சகல காரியத்தையும் முன்னே நின்று செய்தவர். கோலியாத் போன்ற ராட்சதர்கள் வரும்பொழுது முன்னே போய் நின்று அவனை தனியாளாக ஆண்டவருடைய நாமத்தினாலே எதிர்த்த அந்த தாவீதின் பெலன் இப்போது இவருக்கு இல்லை. அவர் வயதான நாட்களிலே எழுதப்படுகிறதான அல்லது யுத்தம் வருகிற நாட்களை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். பிரச்சனைகள் வலுகிறது. கோலியாத்துக்கு அப்புறம் திரும்பி பிரச்சனை வந்துச்சா? கண்டிப்பாக தொடர்ந்து வந்தது. நீங்கள் கொஞ்சம் அதுக்கப்புறமா நீங்கள் 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தை பாருங்களேன். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 33 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய
ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு அதை தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று விட்டேன். நல்லா கவனிங்க, இதை எங்கே சொல்கிறாருன்னா, சவுல் இடத்துல போயிட்டு அவர் நிற்கிறார். தாவீதை போயிட்டு, நான் போயிட்டு இந்த பெலிஸ்தீன் ஆகிய கோலியாத்துக்கு நான் யுத்தம் செய்வேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, அப்போது நீ உன்னால் இதை முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சவுல் சொல்லும்போது தாவீது சொல்கிறாரு, இல்லை, நான் ஏற்கனவே இப்படிப்பட்ட 2 ராட்சதர்களை நான் சந்திச்சிருக்கிறேன். அந்த ராட்சதர்கள் மனிதர்கள் அல்ல, அந்த 2 ராட்சதர்கள், ஒன்று சிங்கம், இன்னொன்று கரடி. ஸோ தாவீது லைஃப்பில் கூட பாருங்க, யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு யுத்தத்தில் பழக்க வைக்கப்பட்டார். அது எப்படிப்பட்ட யுத்தம்? அது யாராலும் ஜெயிக்கக்கூடியதான ஒரு யுத்தம். சிங்கத்தின் வாயில் இருந்து தன்னுடைய ஆட்டை, சிங்கத்தின் தாடையை கிழித்தெறிந்த ஒரு வல்லமை வாய்ந்த இந்த மனுஷன், அவனுக்கு அனுபவம் அன்றைக்கு இருக்கிறது. இன்றைக்கு இவர் போய் நிற்கிறார். பிரச்சனை ஒரு மனுஷனுக்கு வந்துட்டே தான் இருக்குது. ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. இதுக்கப்புறமா இதே காரியத்தை நீங்கள் கொஞ்சம் தாண்டி போனீங்கன்னா 2 சாமுவேல் 5வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது தாவீது என்ன பண்ணுறாரு? யுத்தத்தில் ஜெயிச்சிட்டாரு. தாவீது எல்லா இடத்துலையும் மிகப்பெரிய வெற்றியாளராய் வந்து கொண்டிருக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதை ராஜாவாக மாற்றுகிறார்கள். இதை கேள்விப்பட்ட உடனே பெலிஸ்தேர்களால் சும்மா இருக்க முடியல. கோலியாத்தை வீழ்த்தினான், பெலிஸ்தேர்கள் முறிந்தோடினார்கள், அங்கே மிகப்பெரிய ஜெயம் கிடைத்தது. இப்போ 2 சாமுவேல் 5வது அதிகாரத்தில் 17வது வசனம் சொல்லுகிறது, தாவீதை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்ட பொழுது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்ட பொழுது ஒரு அரணிப்பான் இடத்துக்கு போனார். ஏற்கனவே இந்த பெலிஸ்தர்களோடு கூட யுத்தத்தில் ஜெயிச்சாங்க. இப்போ மறுபடியும் ராஜாவாகிட்டான் கேள்விப்பட்ட உடனே திரும்பி எதிராளிகள் வருகிறார்கள். சூழ்நிலைகள் கடினமாய் மாறுகிறது. அன்றைக்கும் அவர்களை அரணிப்பான பட்டணத்திலிருந்து அவர்களை சந்திக்கிறார். 18வது வசனம், பெலிஸ்தோரோ வந்து ரெஃபிடம் என்றதான வார்த்தை இங்கிலீஷில் போட்டிருக்குது. ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா? அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த பொழுது, கர்த்தர் போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். தாவீது அங்கே கர்த்தரிடத்தில் விசாரித்த பிறகு அவன் போய் அந்த யுத்தத்தில் கலந்து கொள்கிறான். கர்த்தர் இந்த பெலிஸ்தியரை அவர்களுக்கு முன்பதாக ஜெயத்தை கொடுத்தார்கள். ஸோ இந்த யுத்தம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதுக்கப்புறமா தான் நம்ம இன்றைக்கு பார்க்கறதான இந்த வார்த்தை. மறுபடியும் தாவீது இப்போ வயசாயிடுச்சு, அவனுடைய பலன் இல்லை, பலனற்ற சூழ்நிலையில் மறுபடியும் யுத்தம் வருகிறது. நம்ம சிறியவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் வயதானாலும் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கும். இவைகள் மத்தியில் நம்ம கூட ஆண்டவர் இருந்துகிட்டே தான் இருப்பார். அதை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்வோம். We will definitely have problems in life, but then we have this promise from God that He will be with us. எவ்வளவு பிரச்சனைகள் திரும்பி திரும்பி வந்தாலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. அவைகளை காட்டிலும் பெரியவர் அவர். ஆமென். அவர்களை காட்டிலும் பெரியவர் அவர். எனக்கு அன்பானவர்களே, இந்த இப்போ அடுத்த வார்த்தை 15வது வசனம் 2வது அதில் கடைசி வார்த்தையை படிக்கலாமா? அந்த 15வது வசனம் கடைசி வார்த்தை, தாவீது விடாய்த்து போனான். இப்போ தாவீதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்படிப்பட்டதான ஒரு சூழல் வருகிறது. ஒரு மிகப்பெரிய யுத்த ஜாம்பவான், அவருக்கு முன்னால் யாரும் அவரை ஜெயிச்சதில்லை. எங்கே போனாலும் கர்த்தர் தாவீதுக்கு யுத்தத்தின் யுக்தியை கற்றுக் கொடுத்திருக்கிறார். மிகப்பெரிய யுத்த வீரன். இன்றைக்கு இங்கே பார்க்குறீங்க, தாவீது விடாய்த்து போனான். இங்கிலீஷ் இட் சேஸ் he became exhausted, he became tired, he became weary. நம்ம வாழ்க்கையில் கூடங்க, நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான யுத்தங்களை சந்திக்கும் பொழுது, பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது, வியாதிகள் போன்ற சூழ்நிலைகளை சந்திக்கும் பொழுது, நமக்கு விரோதமாக எழும்புகிறதான மழை போன்ற சில பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது, வேலை ஸ்தலத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, அல்லது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, நம்ம நிறைய முறை சோர்ந்து போயிடுறோம். அன்றைக்கு இருந்த பலன் இன்றைக்கு தாவீதுக்கு இல்லை. அவர் பலவீனப்படுறாங்க.
இங்கே இந்த வசனம் சொல்லுகிறது, தாவீதும் அவனோட கூட அவன் சேவகரும் கூட இருக்கிறாங்க. தாவீது கூட 4 பேர் அவனுடைய உறவினர்கள் இருக்கிறாங்க. 4 யுத்த வீரர்கள் கூட இருக்கிறாங்க. அவர் யுத்தத்துக்கு போறாரு. அவர் மனதில் என்ன நினைச்சாரு? அன்றைக்கு இருந்த அதே பலன் எனக்கு இருக்குதுன்னு நினைச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதே பலத்தோட போகிறாரு. ஆனால் யுத்தம் தொடங்கும் பொழுதே வேதம் சொல்லுகிறது, தாவீது விடாய்த்து போனான். தாவீது விடாய்த்து போனான். இது எதை நமக்கு ஞாபகம் ஊட்டுறது என்றால், நமக்கு இருக்கிறதான இந்த சரீர பலன் எப்பொழுதுமே நம்மக்கிட்ட இருக்காது. நாட்கள் செல்ல செல்ல, வயசு ஆக ஆக நம்முடைய பலன் குறையும். அதை குறித்து பிரசங்கி 12வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை எழுதியிருக்கிறாரு. பிரசங்கி 12:3 வசனம் சொல்லுகிறது, மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும் வீட்டு காவலாளிகள் தள்ளாடி பலசாலிகள் கூனி போய். என்னங்க? பலசாலிகள் கூனி போய், இயந்திரம் அரிக்கிறவர்கள் கொஞ்சமானதுனால் ஓய்ந்து. அப்படின்னா என்னங்க? எல்லாத்துக்கும் ஒரு காலம் வரும். பலனா இருக்கிறதுக்கு ஒரு காலம், சரீரத்தில் பலன் குறைந்து இருக்கிறது ஒரு காலம், இல்லை உயர்ந்து நாம் வேலை செய்கிறது ஒரு காலம், இளைப்பாறுகிறதற்கென்று ஒரு காலம். இங்கே தாவீது நினைச்சாரு, நாம் நம்முடைய பலத்தினால போய் யுத்தம் செய்வோம், நம்முடைய பலத்தினால போய் யுத்தம் செய்வோம் என்று சொல்லி தாவீது நினைக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய மாம்சம் எல்லாம் புல்லை போல் இருக்கிறது என்று சொல்லி 1 பேதுரு 1வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. எவ்வளோ அருமையாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை விளக்கி சொல்கிறார் பாருங்க. நம்முடைய வாழ்க்கை புல்லை போல என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய மகிமையெல்லாம் பூவை போல் இருக்கிறது. எப்படி புல்லும் பூவும் உதிர்ந்து போகுமோ அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. எப்பொழுதுமே நமக்கு இருக்கிறதான பலன் நமக்கு இருக்கும் என்று நாம் நினைக்கவே தேவையில்லை. ஆனால் அப்படின்னா நெகட்டிவாக நாம் பேசுகிறோமா? இல்லை. பலன் இல்லாத நேரத்தில் கர்த்தர் பலவான்களை நமக்காக எழுப்பி கொடுப்பார். அதான் நாம் இங்கே பார்க்கிறோம். எரேமியா 9வது அதிகாரம் 23வது வசனம் 24வது வசனம் அப்படியே சொல்லுகிறது, ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். ஹல்லேலூயா. நாம் நம்முடைய பலத்தை குறித்து, நம்முடைய ஞானத்தை குறித்து, நம்முடைய படிப்பை குறித்து, நம்முடைய அந்தஸ்தை குறித்து, நம்முடைய பின்னணியை குறித்து, நம்முடைய பணத்தை குறித்து, செல்வாக்கு குறித்து நாம் மேன்மை பாராட்ட இடமே இல்லை. வேதம் சொல்லுகிறது, இவைகள் எல்லாம் ஒரு நாள் நம்ம விட்டு போகும். நம்ம மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால் தேவனுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். ஆனால் நாமளோ கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். இங்கே தாவீது செஞ்சது தப்பு இல்லை. ஏன்னா தாவீது தனியாக நான் யுத்தத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவன் யுத்தத்துக்கு போயிருந்தானா, கண்டிப்பாக தாவீது அன்றைக்கு பெலிஸ்தியர்னாலே கொலை செய்யப்பட்டிருப்பான். ஆனால் தாவீது அப்படி செய்யவே இல்லை. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சோர்ந்து போகிற நாட்கள் வரும், பலவீனமாய் போகிற நாட்கள் வரும். எப்போதுமே நம்முடைய ஸ்பிரிட்ஸ் எப்போவுமே ஹையாக இருக்காது. இப்படிப்பட்ட சூழலில் நாம் நினைவுபடுத்தி கொள்ளக்கூடியதான ஒரே ஒரு வார்த்தை, நம்முடைய பாரங்கள் சுமைகளை அவருடைய பாதத்தில் இறக்கி வைப்போம். நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்தில் யாரும் கொடுக்க முடியாத ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். He has given us all a great invitation. ஒரு மிகப்பெரிய அழைப்பை கொடுத்திருக்கிறாரு. மத்தேயு 11:28 பார்க்குறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். விடைத்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு பலனை கொடுக்க வல்லவராக இருக்கிறாரு. வேதத்தில் இன்னொரு வார்த்தையை நாம் வாசிப்போம். ஏசாயா 40வது அதிகாரம் 28வது வசனம். ஏசாயா 40:28. ஓகே, நல்லா கவனிங்க. இங்கே தாவீது விடாய்த்து போகிறார், சோர்ந்து போகிறார். நாமளும் சோர்ந்து போகிறோம், விடாய்த்து போகிறோம். சோர்ந்து போகிறவனுக்கு
யார் வேண்டும்னா இதுவரைக்கும் சோர்வையே பார்க்காத தேவன் தான் வேண்டாம். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் சோர்ந்து போவதும் இல்லை, இலைப்படுவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ அறியாயோ? Don't you know this? Have you not heard about it? இதை நீ கேட்டதில்லையா? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. அவர் யாரு? சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறதான ஆண்டவர். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலத்தை கொடுக்கிறாரு, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறதான தேவன் அவர். ஆகவே தாவீது சோர்ந்து போனாரு, தாவீது விடாய்த்து போனாரு. நாமளும் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகள் வரும்பொழுது, சிக்கல்கள் வரும்பொழுது நம்ம சோர்ந்து போகிறோம். இன்னைக்கு உங்களுடைய பலன் எங்கு இருக்கிறது? சோர்ந்து போகிற நேரத்தில் யார் உங்களுக்கு பலனாக இருக்கிறார்கள்? யார் நம்முடைய சோர்ஸாக இருக்கிறது? நம்முடைய ஆண்டவர் மாத்திரமே. ஆண்டவர் மாத்திரமே நமக்கு பலனாக இருக்கிறாரு. இப்போ அடுத்த வசனத்தை நாம் வாசிப்போம். அதே வசனத்தை வாசிங்க, 15வது வசனத்தை மறுபடியும். இதில் மூன்றாவதான ஒரு காரியம், முதல் காரியம் நாம் கற்றுக்கொண்டது, நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் நிரந்தரமாக நிற்காது, ஏதோ ஒரு சூழ்நிலை வந்துட்டே இருக்கும். அதை நாம் சந்திக்க தயாராக இருக்க வேண்டும். ஆமென். ரெண்டாவது நாம் பார்த்ததான காரியம், நாம் சந்திக்கும் பொழுது பல வேளையில் நாம் விடாய்த்து போவோம். ஆனால் ஒன்றை நீங்கள் உறுதியாக பற்றி கொள்ளுங்க, சோர்ந்து போகும்பொழுது, விடாய்த்து போகும்பொழுது நமக்கு பலன் கொடுக்குற ஒரு தேவன் இருக்கிறார். மூன்றாவது, தாவீதுக்கு வயசாயிடுச்சுங்க, தாவீதுக்கு பலன் இல்லை. ஆனாலும் தாவீதுக்குள்ளே இருந்ததான தைரியத்தை நிச்சயமாக நான் பாராட்ட வேண்டும். அவன் நினச்சிருந்தா அவருடைய ஆட்கள், அவருடைய படை வீரர்கள் மிகப்பெரிய யுக்திகளை கையாண்டவர்கள், மிகப்பெரிய வல்லுநர்கள், அவர்கள் அதில் நன்றாய் பழக்க வைக்கப்பட்டவர்கள். இவங்கெல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ். தாவீது நினச்சிருந்தா அவர் இந்த யுத்தத்துக்கு வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் தாவீது யுத்தத்துக்கு நிற்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட யுத்தத்தையும் எதிர்த்து நிற்க பலத்தையும் தைரியத்தையும் கர்த்தர் கொடுக்கிறாரு. நீங்கள் போய் நின்னா போதும், மற்ற காரியங்களை கர்த்தர் செய்வார். நீங்கள் பல யுத்தங்களை நாம் போய் செய்வதற்கு நமக்கு அதுக்குரிய பலன் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்குள்ளே தைரியம் இருந்துச்சுன்னா போதும், மீதி காரியத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென். என்ன காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறான்னு எதிர்த்து நிற்கிறேன். இவருக்கு சரீரத்தில் பலன் இல்லை, ஆனாலும் யுத்தத்துக்கு போகிறாரு. கூட 4 பேரை, யுத்த வீரர்களை கொண்டு போகிறாரு. ஒரு ராஜா என்ன செய்திருக்கலாம்? ஒரு ராஜா, இந்த பெலிஸ்தியர்கள் இப்பொழுது படைபலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தாவீதுக்கு இருக்கிறதான அந்த படைபலன், அந்த யுத்த வீரர்களின் பலன் பெலிஸ்தியர்களுக்கு இல்லை. அவர் போகாமலே இருந்திருக்கலாம், ஆனாலும் யுத்தத்துக்கு நிற்கிறார். சில நேரத்தில் நம்முடைய சரீரம் பலவீனமாக இருந்தால் கூட ஆவி உற்சாகமாக இருக்கும். ஜெபம் என்கிற யுத்தத்தில், விசுவாசம் என்கிற யுத்தத்தில் நீங்களும் நானும் எதிர்த்து நின்று பிசாசின் காரியங்களை மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா இதே ஒரு சூழ்நிலையை நாம் வேதத்தில் யோசுவா 14வது அதிகாரத்தில் காலேப் என்கிறதான தேவனுடைய மனுஷன், யோசுவா காலேப், இவர்கள் இருவரும் தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தை வேவு பார்த்து சொல்கிறாங்க, நாம் நிச்சயமாய் போகலாம், கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார் என்று ரொம்ப பாசிட்டிவான ஒரு காரியத்தை சொல்கிறாங்க. இதில் இப்போ வயசானதான ஒரு தேவ மனுஷன் காலேப் சொல்கிறதான காரியத்தை கொஞ்சம் நாம் ஆராய்ஞ்சு பார்க்கலாமா? காலேப் என்ன சொல்கிறார் என்று சொல்லி 14வது அதிகாரம் 7வது வசனத்தை படிங்களேன். எத்தனை வயசுங்க அவருக்கு? 40 வயசு வேவு பார்க்க போகும்பொழுது. இப்போ அடுத்த வசனத்தை வாசிங்க.
படிங்க தொடர்ந்து. பாருங்க, கர்த்தர் அந்த வார்த்தையை சொல்லி எத்தனை வருஷம் ஆச்சுங்க? 45 வருஷம். அப்போ எத்தனை வயசு இருக்கும் இந்த கேலேபுக்கு? 85 வயசு. 85 வயசு தாத்தா சொல்கிறாரு யார்கிட்ட? யோசுவாவை கர்த்தர் மோசேக்கு அடுத்த தலைவராய் நியமித்து இஸ்ரவேலை கானான் தேசத்தில் உள்ள சகல பட்டணத்தையும் ஜெயிக்கும்படி அனுப்பும் பொழுது காலேப் யோசுவாவிடத்தில் சொல்கிறாரு, அன்றைக்கு மோசே எனக்கு வாக்கு கொடுத்தார்ல, நீ கால் மிதிக்கும் தேசத்தை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி, இன்றைக்கு எனக்கு 85 வயதாகிறது. ஆனாலும் இவர் பேசுறதான வார்த்தையை கேளுங்களேன். படிங்க, தொடர்ந்து படிங்க. பார்த்தீங்களா? மோசேனை அனுப்புகிற பொழுது 40 வயசுல எனக்கு இருந்துச்சு, அதே பலன் இன்னைக்கு 85 வயசாகிறது இன்னைக்கு எனக்குள்ள இருக்கிறது. யாருன்னா நம்ப முடியுமா? அதை 40 வயசுல இருந்ததான பலன் 85 வயதில் இருந்தது என்று சொன்னால், இந்த பலன் சரீர பலனை மாத்திரம் பேசவே இல்லை, அவருக்குள்ளே இருந்ததான விசுவாசத்தின் பலனை குறித்து பேசுகிறது. அன்னைக்கு எனக்கு இருந்த அதே பலன் இன்னைக்கும் இருக்கிறது. தைரியம். எனக்கு அந்த மலை தேசத்தை கொடுங்க, அங்கே மிக மிக உயரமான ஆட்கள் இருக்கிறாங்க, அங்கே ராட்சதர்களை போல மனுஷர்கள் இருக்கிறாங்க, கவலையே இல்லை. அந்த இடத்தை எனக்கு கொடுங்க, அன்றைக்கு இருந்த அதே பலன் எனக்கு இருக்கிறது. நான் அந்த இடத்தை நான் இயேசு ஆண்டவருக்காக நான் சுதந்திரித்துக் கொள்வேன். அதான் அவர் செய்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே யோசுவா என்ன பண்ணுறாரு? அப்படியே சரி நீ புறப்பட்டு போ, உனக்கு அந்த இடம் என்று சொல்லி புறப்பட்டு போ என்று சொல்லி அந்த பட்டணங்களை ஆண்டவருக்கு மலையில் இருக்கிறதான பட்டணங்களை யோசுவா இங்கே காலேபுக்கு கொடுக்குறாரு. எனக்கு அன்பானவர்களை, நம்ம விசுவாச வாழ்க்கையில் நமக்கு தைரியம் ரொம்ப முக்கியம். அதனால தான் 1 தீமோத்தேயு 1:7 சொல்லுகிறது, கர்த்தர் நமக்கு பயத்தின் ஆவியை தராமல் நமக்கு எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்திருக்கிறாரு? நமக்கு அன்பின் ஆவியை கொடுத்திருக்கிறாரு, தெளிந்த புத்தியின் ஆவியை கொடுத்திருக்கிறாரு, வல்லமையின் ஆவியை கொடுத்திருக்கிறாரு. தைரியத்தோடு அங்கே போய் நிற்கிறாரு. எஸ்தர் அவர்கள் யூத குலத்தை சேர்ந்தவர்கள். யூத குலத்துக்கு விரோதமாக பயங்கரமான ஒரு திட்டம் தீட்டப்படுகிறது. யூத ஜனங்கள் எல்லாரையும் கொலை செய்வதற்கான ஒரு திட்டம் தீட்டப்படும் பொழுது எஸ்தர் மொர்தெகாயை பார்த்து சொல்கிறதான ஒரு வார்த்தை. எஸ்தர் 4வது அதிகாரம் 15-16 நாம் பார்க்குறோம். அப்போது எஸ்தர் மொர்தெகாய்க்கு சொன்னது, நீ போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம், இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் பரவாயில்லை. எஸ்தர் could not go without a prayer, a permission from the king. ராஜாவினுடைய பெர்மிஷன் இல்லாத, அனுமதி இல்லாத திடீரென்று ராஜாவை சந்திக்க முடியாது. அவங்க எஸ்தர் ராஜாத்தியே ஆனாலும், ஆனால் இவங்க தைரியமாக இப்போ ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க, நான் யுத்தத்துக்கு போகிறேன், நான் தைரியமாக ராஜாவை போய் சந்திக்க நான் போகிறேன். மக்களிடத்தில் சொல்லுங்க, 3 நாள் இரவும் பகலும் உபவாசத்தில் ஜெபிச்சிட்டுருங்க, நான் போய் நிற்கிறேன். கர்த்தர் எஸ்தரின் மூலமாய் அந்த தேசத்தை காப்பாற்றினார். சில நேரத்தில் கர்த்தர் நம்ம சந்திக்கிறதான பிரச்சனைகளுக்கான பலன் நம்ம இடத்துல இல்லாமல் இருக்கலாம். பல நேரத்தில் நம்ம சந்திக்கிறதான காரியங்கள் நம்மை விட பெருசாக தான் இருக்கும், நம்மை காட்டிலும் பலம் வாய்ந்ததாக இருக்கும். நமக்கும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதான ஞானம் கூட இருக்காத சூழ்நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக அதை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட காலத்திலும் தைரியமாய் நின்று
நம்ம சூழ்நிலைகளை சந்திப்போம். ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறாரு. நம்மில் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறாரு. அன்றைக்கு யோசுவா கிபியோன் ஜனங்களுக்காக போய் யுத்தத்தில் நிற்கும் பொழுது, யோசுவா நல்லா கவனிங்க, யோசுவா யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறாரு. செய்து கொண்டே இருக்கும் பொழுது சூரிய வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. அப்போது யோசுவா விசுவாசத்தோடு செய்கிறதான ஒரு ஜெபம். எப்படிப்பட்ட ஜெபம்? ஆண்டவரே என்னுடைய ஜெபத்தை கேளும் என்று சொல்லி சூரியனை பார்த்து சந்திரனை பார்த்து நீ அப்படியே தரித்து நில்லுன்றாரு. 12 மணி நேரம் அப்படியே ஒரு பகலிருந்து மாலை வரைக்கும் அப்படியே நின்றது. சில நேரத்தில் நம்முடைய சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையை எதிர்த்து வரும்பொழுது நாம் விசுவாசமான வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசம் எப்பொழுதுமே நமக்குள்ள அமைதியாக இருக்காது. விசுவாசம் எப்பொழுதுமே வெளியில் பேசப்பட வேண்டும். Many a times we try to compress this faith, but then we need to declare words of faith. விசுவாசத்தினால எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அதுதான் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு. உங்ககிட்ட கடுகளவு விசுவாசம் இருந்துச்சுன்னா நீங்க மலைகளை பார்த்து என்ன சொல்லுங்க? பெயர்ந்து போக, பெயர்ந்து போ. Speak to the mountains and cast it out. Mountains, speak to the mountains and say, be removed. It will be removed. பேசுங்க, மலையை பார்த்து பேசுங்க. உங்கள் சூழ்நிலையை கண்டு நீங்கள் அஞ்சாதீங்க. அவைகளை காட்டிலும் பெரியவர் நம்மோடு கூட இருக்கிறாரு. அடுத்ததாக இந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். 16வது வசனம். 2 சாமுவேல் 21:16. இஸ்பிபினோப் என்னும் ராட்சதன். நல்ல கவனிங்க, தாவீது யுத்தத்துக்கு போறாரு. எதிர ஒரு மிகப்பெரிய பலசாலி. இவன் இந்த பலசாலி குறித்து இங்கே பார்க்குறோம். ராட்சத புத்திரில் ஒருவன். He was a descendant of Goliath. ராட்சத புத்திரில் ஒருவன். நம்ம படிக்கிறதெல்லாம் கோலியாத் என்கிறதான ராட்சதனை அங்கே ஒரு மேய்ப்பனாய் இவன் போயிட்டு அவன் ஜெயித்தான்னு சொல்லி இல்லை. இங்கே இன்னொரு ராட்சதன் எழும்புகிறான். தாவீதை கொலை செய்யும்படியாக. பாருங்க, அவனை குறித்து இங்கே விளக்குகிறது. 300 சேக்கல் நிறை வெண்கலமான ஈட்டியை பிடிக்கிறவன். மிக பலம் பொருந்திய ஒரு மனுஷனாக இருந்திருக்க வேண்டும். அவ்வளோ வெயிட்டை தூக்குகிறவன். புது பட்டயத்தை அறையிலே கட்டி கொண்டவனாக. அவனுடைய அறையில் புது பட்டயம் இருக்குது. இஸ்பிபெனோப் என்னும் ராட்சத புத்திரர் ஒருவன் என்ன பண்ணுறான்? தாவீதை வெட்ட வேண்டும் என்று இருந்தான். ஏன்னா அவன் நினச்சிட்டான் தாவீதுக்கு பலன் இல்லை, விடாய்த்து போனான். தாவீது கூட யாரும் இல்லைன்னா அவன் ரொம்ப அழகாக வந்து ஈஸியாக தாவீதை கொண்டுட்டு போயிருப்பான். வேதம் சொல்லுகிறது தாவீதை கொல்லும்படியே அவன் வருகிறான். அப்போ 17வது வசனம். செருபையாவின் குமாரனாகிய அபிஷாய் ராஜாவுக்கு உதவியாய் வந்து பெலிஸ்தனை வெற்றி கொன்று போட்டான். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நீங்கள் யுத்தம் செய்யலைன்னா கூட பரவாயில்ல, உங்களை சுற்றி இருக்கவர்கள் உங்களுக்காக யுத்தம் செய்ய கர்த்தர் எழுப்புவார். You think you will have to fight the battle alone, but then God will raise a group of people to fight for you. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்ம கூட இருந்தார்னா நாம் தனியாக யுத்தம் பண்ணி போராடணும்னு அவசியமே இல்லை. நமக்காக கூட நின்று யுத்தம் செய்கிறதான ஆட்களை, ஜெபிக்கிற ஆட்களை கர்த்தர் எழுப்புவார். எப்படிப்பட்ட ஆட்கள் உங்களோடு கூட இருக்கிறாங்க? எப்படிப்பட்ட ஐக்கியம் உள்ளவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க? Are you being surrounded by people? எத்தனை பேர் உங்களை சுற்றி இருக்கிறாங்க? எத்தனை பேர் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க? உங்களுடைய குடும்பத்தை நல்ல ஜெபிக்கிற குடும்பமாக நீங்கள் மாற்றி வச்சிருக்கிறீங்களா? உங்கள் குடும்பத்தை விசுவாசத்தில் நீங்கள் வளர்த்திருக்கிறீர்களா? நீங்கள் சோர்ந்து போகும்பொழுது அவர்களுடைய விசுவாசம் உங்களை தட்டி எழுப்புகிறது. நீங்கள் சோர்ந்து போகிற பொழுது அவர்களுடைய ஜெபம் உங்களை தட்டி எழுப்புகிறது. இங்கே தாவீதால முடியல,
ஆனால் தாவீது தனியால் இல்லைங்க. தாவீது கூட ஒரு 4 பேரை பழக்கி வச்சிருந்தாரு. அவனுங்க என்ன பண்ணுறாங்க, தாவீதுக்கு நேராக தாவீதை கொலை செய்ய வரும்போது இங்கே இந்த தேவனுடைய மனுஷன் இவன் போயிட்டு அவனை கொலை செய்தான். கர்த்தர் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அபிசாய் மூலமாய் கொடுக்குறாரு. நீங்களே சண்டை செஞ்சுதான், நீங்களே யுத்தம் செஞ்சுதான், நீங்களே போராடி தான் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்றது அது தேவையில்லாத காரியம். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கக்கூடிய பலரை கர்த்தர் எழுப்புவார். ஹல்லேலூயா. சம்பந்தமே இல்லாத ஆட்கள் நமக்காக வந்து பேசுவாங்க. சம்பந்தமில்லாத ஆட்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக வந்து நிற்பாங்க. கடினமான சூழ்நிலைகளை கர்த்தர் இப்படிப்பட்ட ஆட்களை எழுப்ப. நீங்கள் கவலையப்படாதீங்க. வேலை ஸ்தலத்திலேயோ அல்லது மற்ற இடத்துலையோ உங்களை ஒடுக்கலாம் என்று ஒரு சூழ்நிலை வரும்பொழுது கர்த்தர் அவருடைய கிருபையினால் ஒரு சில கூட்டத்தை உங்களுக்காக எழுப்புவார். நீங்கள் தைரியமாக அவரை நம்பிட்டு இருந்தால் போதும். இங்கே வேதம் சொல்லுகிறது, இவன் எழுந்து அவனை வெட்டி போட்டான். இப்போ ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை இந்த வசனத்தில் நாம் பார்க்குறோம். அவங்க வந்து தாவீதை பார்த்து சொன்னதான இந்த வார்த்தை, தாவீதை ஒரு நாளும் தாவீதால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வார்த்தை. எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுங்களா? இதை முடிச்சிட்ட பிறகு நல்ல குணத்தோடு, தாவீது மேல் இருந்த அன்போடு, ராஜா என்கிற மரியாதையோடு இவங்க நல்ல கவனிங்க. இந்த அபிசாய் அப்பொழுது தாவீதின் மனுஷர் 4 பேர் அங்கே இருக்கிறாங்க. நீங்கள் வாசிச்சிங்கன்னா அவங்க தாவீதிடத்தில் வந்து சொல்கிறாங்க, இஸ்ரவேலின் விளக்கு அணைந்து போகாதபடிக்கு நீர் இனி எங்களோடைய யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம். நல்லா யோசிச்சு பாருங்க. யாருக்கிட்ட இதை சொல்கிறாங்க? தாவீது கிட்ட. நாம் அந்த சூழ்நிலை இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்போம்? என்னையே யுத்தத்துக்கு வர வேண்டாம்னு சொல்றியா? நான் யார் தெரியுமா? எப்படிப்பட்ட யுத்தங்களை நான் செய்திருக்கேன் தெரியுமா? நான் எத்தனை யுத்தத்தை நான் ஜெயித்திருக்கேன் தெரியுமா? ஏன்னா ஆண்டவரே தாவீதை பாராட்டுகிறார்ல. தாவீதை தேவனுடைய ஆலயத்தை கட்டக்கூடாதுன்னு சொன்னதுக்கு ஒரு நோக்கம், உன்னுடைய கரங்கள் ரத்தம் படைந்த கரங்களாக இருக்கிறது. ஏன்னா அவ்வளவு யுத்தத்தில் வெற்றியை கொடுத்துருக்கிறாரு. தாவீதுக்கு சொல்லப்படுகிறதான ஒரு ஆலோசனை, போதையா நீங்கள் போராடினது போதும், நீங்கள் இனி யுத்தத்துக்கு வர வேண்டாம். நீங்கள் இனி யுத்தத்துக்கு வர வேண்டாம், நீங்கள் போயிட்டு ரெஸ்ட் எடுங்க. அதுக்கு எப்படி சொல்கிறாங்க? நீங்கள் எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தான விளக்காக இருக்கிறீங்க. உங்களை பார்க்கும் பொழுது அப்படி ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, தாவீது ஒரு டெம்பரரி லைட்டு தான். ஏன் தாவீதை விளக்கு என்று சொல்கிறாங்க? ஏன்னா தாவீதை பார்க்கும்பொழுது தாவீதன் மூலமாய் கர்த்தர் செய்த காரியங்களை பார்க்குறாங்க. தாவீதை பார்க்கும்போது தாவீதின் மூலம் கர்த்தர் செய்த அற்புதங்களை பார்க்குறாங்க. தாவீதின் மூலம் கர்த்தர் கொடுத்த வெற்றியை பார்க்குறாங்க. தாவீதோடு கூட கர்த்தர் எப்படி நடந்தார் என்று பார்க்குறாங்க. தாவீதை கொண்டு கர்த்தர் செய்த பராக்கிரங்களை பார்க்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, உம்முடைய விளக்கு அணைஞ்சிடக்கூடாது, நீங்கள் எங்களுடைய ஆலோசனையை கேளுங்க. இவங்கெல்லாம் யாருங்க? இவங்கெல்லாம் ரொம்ப சிறியவர்கள். யுத்தத்தில் இவங்கெல்லாம் வாலிபத்தின் பலத்தை கொண்டவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் இவங்க சொல்கிறத தாவீது கேட்டே ஆகணும். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெரியவர்களாக இருக்கும்பொழுது சிறியவர்கள், இளைத்தவர்கள், நம்ம விட குறைவானவர்கள் நமக்கு கொடுக்கறதான ஆலோசனைகளை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம். ஆனால் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்வோம். சில நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட சிறு பிள்ளைகளை கொண்டு பேசுகிறாரு. இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் இல்லாத ஆட்களை கொண்டு பேசுகிறாரு. இல்லை, நீங்கள் சவுல் தாவீது முதல் கோலியாத்துக்கிட்ட போய் சண்டை போடும்போது சவுல் இடத்துல வந்து சொல்லும்போது தாவீது சொல்கிறாரு, உன்னால் அவனை ஜெயிக்க முடியாது, அவனோ யுத்த வீரன், நீயோ அதில் ஒரு பழக்கம் கூட இல்லை அப்படின்றார். He is a warrior but you are nothing compared to him. அப்படின்னா என்னங்க? அவன் யுத்த வீரன், அவன் பல யுத்தங்களை பார்த்துருக்கிறான், உனக்கு அனுபவமே இல்லை, யுத்தத்தின் அனுபவமே இல்லையே, எப்படி அவனுக்கு போயிட்டு நீ யுத்தம் பண்ணுவ அப்படின்னு சொல்லும் பொழுது இதில் நம்ம கற்றுக்கொள்கிறது, சில நேரத்தில் நம்முடைய அனுபவங்கள் மாத்திரம் நமக்கு ஜெயத்தை கொடுக்காது. அனுபவம் இல்லாத தாவீதை அன்றைக்கு கர்த்தர் அனுபவம் வாய்ந்த அந்த யுத்த வீரனை ஜெயிக்க உதவி செஞ்சார். நம்ம வாழ்க்கையில் கூட இல்லை, இளம் தலைமுறையினர்கள், யங் பீப்புள், அல்லது நம்ம விட வயசில் குறைவானவர்கள், சிறியவர்கள், அவர்களை கொண்டும் பராக்கிரமங்களை செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
சில நேரத்தில் ஆலோசனைகள் நமக்கு பெரியவர்களிடத்திலிருந்து இல்லை, சிறியவர்களிடத்திலிருந்து வரும். அதை நாம் உதாசீனப்படுத்தக்கூடாது. நீங்கள் இந்த வசனத்தை நாம் மறுபடியும் நாம் படிப்போம். 17வது வசனத்தை படிப்போம். ம் ம் ஆ ம் 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 அவர்களுக்கு ஆணையிட்டு சொல்றாங்களாம். என்னங்க ஆணையிட்டு சொல்றாங்க? நெவர் அகெயின் வில் யூ கோ அவுட் வித் அஸ் டு பேட்டில். நெவர் அகெயின். ராஜாவே, உங்களை நாங்கள் ஆணையிடுறோம், நீங்கள் இனி எங்கள் கூட பேட்டிலுக்கு நீங்கள் வர தேவையே இல்லை, யுத்தத்துக்கு வர தேவையே இல்லை. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது, என்னதான் பழக்கம் இருந்தாலும், என்னதான் யுத்தத்தின் திட்டங்கள் தெரிந்திருந்தாலும், சில நேரம் வரும் நம்மால் சில காரியங்களை செய்ய முடியாது. நாம் செய்யாததை நம்மால் செய்ய முடியல என்று உட்கார்ந்து கவலைப்பட தேவையில்லை. நம்ம கூட இருக்கிறவர்கள் அதை செய்யும்பொழுது நம்ம சந்தோஷமாக கர்த்தரை மையப்படுத்த வேண்டாம். சில காரியங்கள் தகப்பனால் செய்ய முடியாதது இருக்கலாம், ஆனால் பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் செய்வார். சில காரியங்கள் கணவன் மனைவி உங்களால் செய்ய முடியாத காரியமாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் செய்வார். உங்கள் பிள்ளைகளால் செய்ய முடியாத சில காரியங்களை பேர பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் செய்வார். சில நேரத்தில் போதகர்களாகிய நாங்கள் செய்யக்கூடாத பல காரியங்களை விசுவாச மக்களால் செய்யும்படியாக கர்த்தர் செய்வார். ஏன்னா அவருடைய பார்வையில் யாரும் உயர்வானவர்கள் அல்ல, யாரும் இளைத்தவர்கள் அல்ல, எல்லாருமே அவர் தம்முடைய பிள்ளைகளாய் பார்க்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக இந்த யுத்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 பேரும், நான் முடிக்கிறேன் நேரம் இல்லை, அடுத்த 3 பேரும் அதே போல் ஒவ்வொருத்தரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா யுத்தம் பண்ணி அடுத்து 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 தொடர்ந்து யுத்தம் வருகிறது. யுத்தத்தில் அவங்க ஜெயிச்சுட்டே வராங்க. 4 பேரும் அங்கே யுத்தம் பண்ணுறாங்க. யார் அந்த 4 பேர் என்றால், அபிஷாய் முதல்ல, 2வது சிபேக்காய், 3வது எல்கானான், 4வது சிமையா. இவங்க 4 பேருமே என்ன பண்ணுறாங்க, இதுக்கப்புறம் எந்த யுத்தம் ஆனாலும் இவங்களே போயிட்டு யுத்தத்தில் ராட்சதர்களை ஜெயிக்கிறாங்க, எல்லாரையும் ஜெயிக்கிறாங்க. தாவீது உட்காந்துட்டு என்னால் யுத்தம் பண்ணலையே, இவன் யுத்தம் பண்ண முடியலையே, இவனுங்க தான் ஜெயித்தாங்களே என்று சொல்லி அவன் புலம்பிட்டே இல்லை. நீங்கள் வேதத்தின் அந்த அதிகாரத்தின் கடைசி வார்த்தையை நீங்கள் படிச்சீங்கன்னா, அந்த வசனம் சொல்லுகிறது, அந்த 4 பேரும், இந்த 4 பேரும் காத்தூரிலே ராட்சதனுக்கு பிறந்தவர்கள். இவர்கள் தாவீதின் கையினாலும் அவன் சேவகரின் கையினாலும் மடிந்தார்கள். ஆக்சுவல் ட்ரூத் என்ன, தாவீதின் கையில் மடியல அவங்க, பட் யாருடைய கையில் மடிந்தாங்க, சேவகரின் கையில் மடிந்தாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தாவீதின் கையிலே, சேவகரின் கையிலே மடிந்தார்கள். நான் ஜெயிக்கிறனோ அல்லது மற்றவங்க ஜெயிக்கிறாங்களோ, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெயிக்கிறோம். ஆமென். Christian life is not about me winning, it's about my brothers and my sisters winning the battle. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நான் மாத்திரம்தான் இதை ஜெயித்து பேர் வாங்கின இல்லை, அவங்க ஜெயித்தா கூட அந்த நற்பெயரில் என்னுடைய பெயரும் இருக்குது. இந்த 4 பேரும் யுத்தம் பண்ணுறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இவர்கள் ஏன், வேதம் கரெக்டாக தான் சொல்லுது, ஏன்னா யார் போய் யுத்தத்தில் ஜெயித்து வந்தாலும் அந்த யுத்தத்தினுடைய வெற்றி இஸ்ரவேலை ஆளுகை செய்கிற ராஜாவுக்கு தான் சேரும். ஆமென். தாவீது அவங்க கைவிடலை, தாவீதோடு கூட நின்றாங்க. கடைசியாக நான் இதில் என்ன பார்க்குறேன்னா, தாவீது இதை கேட்டுக்கொண்டு இந்த 4 பேருக்கு யுத்தத்தின் பலனை கொடுத்துட்டு அவர் அமைதியாக போகிறார். சில நேரத்தில் நம்மால் செய்ய முடியாததை மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்துட்டு போகும்பொழுது கர்த்தர் செய்கிறதான பெரிய காரியத்தை நம்மளால் பார்க்க முடியும். பல காரியங்கள் நம்மளால் செய்ய முடியாது இழுத்து போட்டு, ஆனால் மற்றவங்களுக்கு கர்த்தர் அந்தந்த தாளந்தை கொடுத்துருக்கிறாரு, அவங்க செஞ்சுட்டு போட்டோம் அப்படின்னு நீங்கள் விட்டு கொடுத்துட்டு போகும்பொழுது கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குறாரு, ஜெயத்தை கொடுக்குறாரு. எனக்கு அன்பானவர்கள், இன்றைக்கு கற்றுக்கொண்ட இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அபியாசப்படுத்துவோம். கர்த்தர் தாமே அனைவரையும் ஆசீர்வதிப்பாக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை நேரத்தில் நாங்கள் ஆண்டவரே தாவீதுனுடைய வாழ்க்கையில் அந்த வயதான நாட்களில் விடாய்த்து போன சூழ்நிலையை நாங்கள் ஆராய்ந்து அறிந்தோம். ஆனாலும் அந்த விடாய்த்து போன சூழலிலும் கூட நீங்கள்
தாவீதை கைவிடவே இல்லை. தாவீதை சுற்றிலும் நல்ல வீரர்களை நீர் அனுப்பி தாவீதை காப்பாற்றினீர். இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் கூட பல பிரச்சனைகளை நாங்கள் ஜெயிக்க முடியாத பலன் எங்களுக்கிட்ட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் செய்ய பலரை எழுப்புவீங்க ஆண்டவரே. எங்களுக்காய் நிற்க, எங்களுக்காய் ஜெபிக்க, எங்கள் மீது அன்பை காட்ட, கரிசனையாக இருக்க பலரை நீர் எழுப்புவீர். அதுதான் சபை. சபை என்பது ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். இங்கே இருக்கிறதான ஒவ்வொரு சகோதரர்களும் ஒவ்வொருவருக்காய் ஜபிக்கிறத, ஜபத்திலே தாங்குகிறத நாங்கள் ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் அப்படிப்பட்ட நாட்களை போல இன்றைக்கு போல் மனுஷரிடத்தில் நாங்கள் சண்டை போடுவதில்லை. எங்கள் வாழ்க்கையில் பிசாசானவன் கொண்டு வருகிறதான எல்லா விதமான எதிர்ப்புகளுக்கும் எல்லா விதமான போராட்டங்களுக்கும் எங்களோடு துணை நிற்கிற அநேக சகோதரர்களை, சகோதரிகளை நீங்கள் எழுப்பியிருக்கிறீங்களே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் ஆண்டவரே நீர் என்ன எந்த சூழ்நிலையிலே எதை வைத்திருக்க என்பதை உணர்ந்து கற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. தகப்பனே, சில நேரத்தில் எங்கள் பலவீனங்கள் எங்களுக்கு பல காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறது. எங்கள் பலவீனத்திலே நாங்கள் செய்ய முடியாத காரியங்கள் சாதாரணமான ஆட்களை கொண்டு உம்மாலே செய்ய முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவரே நாங்கள் போராடி கொண்டிருக்கிறதான இந்த போராட்டங்களில் எங்களோடு கூட நிற்கக்கூடியதான பலரை கர்த்தர் எழுப்புவீராக. தாவீது விடாய்த்து போனா, ஆனால் தாவீது கைவிடப்படவே இல்லை. தாவீது சோர்ந்து போனா, தாவீது வீழ்த்தப்படவில்லை. நாங்கள் கூட பல நேரத்தில் சோர்ந்து போகிறோம். நாங்கள் கூட பல நேரத்தில் கைவிடப்பட்டவர்களாக எண்ணுகிறோம். ஆனால் ஒரு நாளும் நீர் எங்களை வெட்கமடைய செய்வதே இல்லை ஆண்டவரே. தாவீதை வெட்கமடைய விடவில்லை. எங்களையே நீர் அப்படியே நடத்துவீர் என்பதை நாங்கள் உறுதியாக இன்றைக்கு நாங்கள் நினைத்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தொடர்ந்து எங்களை நடத்துங்க. இதோ இங்கே கூடி வந்திருக்கிறதான ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தை பேசி ஜெபிக்கிறேன். அப்பா, கர்த்தர் தாமே ஆண்டவரே இவர்களோடு கூட இருந்து தைரியத்தின் ஆவியை கொடுத்து, பலனை கொடுத்து, ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் தைரியத்தோடு நிற்க இயேசுவின் நாமத்தினாலே மேற்கொள்ளுகிறதான பலனை கொடுத்து நீர் ஆண்டவரை வழிநடத்தும்படியே நாங்கள் கேட்கிறோம். திருச்சபையினுடைய ஆண்டவரே பாஸ்டர்மாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல பலனை, சுகத்தை, ஆரோக்கியத்தை பேசுகிறோம். அவர்கள் குடும்பத்தை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். சபையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. இந்த சபை இன்னும் பெருகுவதாக, அநேக ஜனங்கள் இங்கே கூடி வருவார்களாக. ஆண்டவரே, விசேஷமாக இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரே பாஸ்டருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, அவர்களுக்கு பாராட்டின உம்முடைய கிருபைக்காய் நன்றி. நேற்றைய தினத்திலே அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடினார்கள். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அனைவரும் அவரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அப்பா, தீர்க்காயுசை கொடுங்க, ரோபஸ்ட் ஹெல்த்தை கொடுங்க ஆண்டவரே. அவர் கையிட்டு செய்வதெல்லாம் வாய்க்கட்டும் ஆண்டவரே. அப்பா, அவர்களுடைய மனதின் எல்லா விருப்பங்களையும் கர்த்தர் நிறைவேற்றுவீராக. அவர்கள் கைகளின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக ஆண்டவரே. உம்முடைய பலனும் உம்முடைய பராக்கிரம் செய்யும் வல்லமையும் அவரோடும் உம்முடைய குடும்பத்தோடும் இருப்பதாக. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிங்க, நல்ல பலனை கொடுங்க. இன்னும் ஆண்டவருக்காக ஊழியத்திலே நிற்க, ஆண்டவருடைய வார்த்தைகளை வல்லமையாய் இன்னும் அநேகருக்கு சொல்ல ஒரு திரளான கூட்டத்தை உமக்காய் ஆயத்தப்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. சுகபலன் ஆரோக்கியத்தை பேசுகிறோம். தொடர்ந்து வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எங்களை உம்முடைய பாதத்தை தாழ்த்தி அர்ப்பணித்து இவை எல்லாவற்றையும் மீட்பும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். Glory to God. நாம் யாவரும் எழும்பி நின்று என்ன பண்ண போகிறோம்? அவர் வேலையை அவர் முடிச்சிட்டார், நம்ம வேலையை நம்ம தொடங்கணும்ல. எழும்பி நின்றுனோன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. சங்கீதம் 24ஆம் சங்கீதத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடலுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி.
வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. உட்காருங்கள், கர்த்தர்களை ஆஸ்வதிப்பாராக. தேசத்துக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். நம்முடைய தேசத்தின் நிலைமைகளை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்தவர். இந்த உபவாச நாட்களிலே ஒவ்வொரு நாளும் தேசத்துக்காக, தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். இந்த கடைசி நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க இருக்கிறோம். கண்களை மூடி தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். 165 கோடி ஜனத்தொகை கொண்ட இந்திய தேசம். ஆண்டவரே, எங்கள் பாரத தேசத்தை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். அப்பா, தேசத்தை ஆளுகிற தலைவர்களை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். ஆண்டவரே, தேசத்தில் காணப்படுகிற அருவருப்புகள் எங்கள் தேசத்தை விட்டு நீங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அதற்கு பின்பாக கிரியை செய்கிற அந்தகார கிரியைகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்ற நாமத்தினால் நாங்கள் சபித்து அப்புறப்படுத்துகிறோம். எங்கள் தேசத்தில் உள்ள சிறு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். வாலிப பெண் பிள்ளைகளுக்காக, அவர்களின் பாதுகாப்பிற்காய் ஜெபிக்கிறோம். அப்பா, உலக சமாதானத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உலக நாடுகளில் இன்னும் சமாதான உடன்படிக்கை செய்யப்படாமல் இருக்கிறதப்பா. கர்த்தர்களோடு கூட பேசுவீராக, தலைவர்களோடு கூட பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஊழியர்களுக்காக, மிஷனரிகளுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். கடந்த நாட்களில் நான் சொல்லி கொண்டு வருகிறேன், நம்முடைய சபையின் ஒயிட் வாஷ் பெயிண்டிங்காக இதுவரை 36,000 ரூபாய் கிடைக்க பெற்றிருக்கிறேன். இன்னும் தேவை 84,000 ரூபாய். ஆகையால் கர்த்தர் நிச்சயமாகவே ஜெபம் பண்ணுங்க. கொடுக்க முடியலையா? ஆண்டவர் நிச்சயமாக ஜெபிக்க வைக்கிறார்ல. இந்த காரியத்துக்காக நம்ம பாரத்தோடு ஜெபிக்கும்பொழுது, ஆண்டவரே என்னால் முடியலப்பா, ஆனால் இதை செய்யக்கூடிய மக்களை ஆண்டவர் என்ன பண்ண முடியும்? எழுப்ப முடியும். ஒரு மனிதனை கொண்டு ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய அவரால் முடியும். சரியா? ஆகையால் நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த விண்ணப்பத்தை வைத்து, ஆண்டவரே சீக்கிரத்தில் சபை தூய்மைப்படுத்தப்பட வேண்டும். ஆண்டவரே, எங்களுடைய வீடுகள் சுத்தமாக இருக்கும், கர்த்தருடைய ஆலயம் அதை காட்டிலும் மேலானது. சரியா? ஆகையால் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சமூகத்தில் நிச்சயமாக ஆண்டவர் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார், அதில் சந்தேகமில்லை. எப்பொழுதும் கர்த்தருடைய ஊழியத்துக்கென்று காணிக்கையை நாம் கொடுக்க இருக்கிறோம். இப்பொழுது நம்ம மத்தியிலே அன்பு சகோதரர் பிரமோத் அவர்கள் பாடலை பாடுவார்கள். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட்.
மிகவும் பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைசாலை கதவு திறக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் உயிர்வேலும் என் தாழ்வேலும் என் ஆத்துமா பாடும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் உயிர்வேலும் என் தாழ்வேலும் என் ஆத்துமா பாடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூயா. தேங்க்யூ, தேங்க்யூ. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, தர்மியான காலை வேளையிலே நம்முடைய சமூகத்திலே நம்முடைய பிள்ளைகளை கூட்டி சேர்த்தீர். ஆண்டவரே, தாசன் எங்கள் மத்தியிலே வந்து ஆராதனை நடத்தி கொடுத்து நம்முடைய வார்த்தைகளை கொடுத்து கடந்து சென்றதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்பொழுதும் நம்முடைய பிள்ளைகள் இந்த ஊழியத்தை நேசிக்கிறபடினால் கொடுத்து உதவின உதாரத்துவமான காணிக்கைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவைகள் ஏராளம், ஆனாலும் நீர் எகவா ஈரே ஆண்டவரே, எங்கள் தேவைகளை சந்திப்பீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். மனதார ஆண்டவரை மனப்பூர்வமாய் கொடுக்க அவர்கள் இருதயத்தை ஏவி அருள்வீராக. சகல துதி கன மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். சிங்க கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் கிடந்தேன், பாணி துளியாய் என்னை நனைத்தார். சிங்க கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பாணி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கத்தேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கத்தேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கத்தேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கத்தேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே.
ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததான், சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் நமக்காக செய்பவர் நம்மை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். கரம் உயர்த்தி, அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? இவ்வளவுதானா? தேவாதி தேவன் உங்களை இந்த 8வது மாதத்திலும் அருமையாய் நடத்தினார் ஐயா. என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுதெல்லாம் அவருடைய கிருபை உங்களை தேற்றிற்ற, உங்களை தாங்கிற்ற. இம்மட்டும் நடத்தின தேவன் இனி வரும் நாட்களிலும் உங்கள் கரத்தை பிடித்து ஆண்டவர் நடத்துவார். கலங்காதிருங்கள். ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை எல்லா இடுக்கண்களும் நீங்களாக்கி ரட்சித்தார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார். அவர் முகங்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தரை விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரை விசுவாசித்து அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்தில் நீங்கள் தைரியத்தோடு கடந்து வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் தைரியமாய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் நன்மையானவர்களை செய்வது அது நிச்சயம் உங்கள் காரியம் வாய்க்கும்படி ஆண்டவர் செய்வாராக. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல் உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். மனுஷன் அல்ல, கர்த்தர் ஒருவரே. நன்றி பிதாவே, உம்மை துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆண்டவரே காலை வேளையில் உடைய பிள்ளைகளோடு கூட ஆண்டவரே நீர் கடந்து வந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். என்னை தேடுகிறவர்களை நான் ஆண்டவரை கனம் பண்ணுவேன் என்று சொல்கிறேன். என்னை கனப்படுத்தும்படியாக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய நாமத்தை உயர்த்தின உம்முடைய பிள்ளைகளை என் ஆண்டவர் பரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறீரப்பா. உம்முடைய நாமம் மேலான நாமம். இந்த நாமத்தை உயர்த்துவதற்கு உம்முடைய பிள்ளைகளை ஏற்படுத்தினீர. இவர்களை நான் ஏற்படுத்தினேன் எதற்காக? என் துதியை சொல்லி வரும்படியாக. உம்முடைய பிள்ளைகள் உம்மை பாடி துதித்து ஆராதித்து மகிழ உம்முடைய வார்த்தைகளை கேட்டு கேட்கிறவர்களாக அல்ல, அதன்படி செய்கிறவர்களாக எங்களை மாற்றுவீராக. ஆண்டவரே, தாவீதை விடாய்த்து போனபோதெல்லாம் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவரே அவனுக்கு ஆண்டவரே 4 போர் சேவர்களை கொடுத்து அவர்களை பலப்படுத்தினது போல உம்முடைய பலன் அவனோடு கூட இருந்தது போல எங்களோடு கூட உம்முடைய பலன் இருக்கத்தக்கதாக உம்முடைய பிள்ளைகளோடு கூட அந்த பலன் கடந்து செல்லத்தக்கதாக ஜெபிக்கிறேன். உமக்கு சித்தம் இருக்குமானால் கர்த்தர் எங்களுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பினானால் ஆண்டவரே இந்த மாதத்தின் கடைசி நாளையும் பரிசுத்த ஓய்வு நாளாய் ஆசரிக்க எங்களுக்கு கிருபை தாரும். உடைய ஜனங்களோடு கூட நீர் கடந்து செல்லும். உடைய பிள்ளைகளை மார்போடு அணைத்துக் கொள்ளும் அப்பா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னீர, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்னீரப்பா. உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னிருந்து விலக்குவேன் என்று சொன்னீர. உடைய பிள்ளைகளை ஆசீர்வாதத்தோடு அனுப்புகிறாங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைக்கிறாங்க. வர தடைப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் வருகிற பரிசுத்த உயிரோலையில கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் பாதுகாவலும்
இன்று மீண்டும் சதாக்கன அனைவரோடும் நம் மத்தியில் வந்து ஆராதனையை நடத்தி கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து கடந்து சென்றிருக்கிற கர்த்தருடைய தாசனோடும் அவருடைய ஊழியத்தோடும் அவருடைய குடும்பத்தோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன். கர்த்தர்களை ஆஸ்வதிப்பாராக, கர்த்தர்களோடு கூட இருப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.